ஹல்லேலூயா. ஓகே, இந்த நாளில் கூட கர்த்தர் நம்மளோடு பேசும்படியாய் கொலேசியர் 1:21-22 வசனம் வாசிக்கலாம். முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். ஆமென். ஹல்லேலூயா. 22வது வசனம் வாசிங்க இன்னொரு முறை. 22. நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். நம்ம கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டான நம்பிக்கை விட்டு அசையாமல் ஸ்திரமாக உறுதியாக நம்ம என்ன செய்யணும்? விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும். நம்ம கேட்ட சுவிசேஷம் என்ன? நம்மளை தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? இயேசு கிறிஸ்து தேவனோடு கூட ஒப்பரவாக்கியிருக்கிறார். எபேசியர் 2:16-18 வசனம் வாசிக்கலாமா? பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதிரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தபடியே நாம் இருதிரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். இப்படி நம்ம கேட்ட இந்த சுவிசேஷத்தினால் உண்டான நம்பிக்கையை நம்ம என்ன செய்யணும்? அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்தில் என்ன செய்யணும்? நிலைத்திருப்பீர்களாக அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போது நம்ம இந்த கேட்ட இந்த சுவிசேஷத்தை விட்டு நம்மளை அசைய பண்ணுவதற்கு என்ன வரும்? சூழ்நிலைகள் வரும். நம்மளுடைய ஸ்திரத்தன்மையை விட்டு விலக்குவதற்கு சூழ்நிலைகள் வரும். ஆனால் நம்ம என்ன செய்யக்கூடாதான்? கேட்ட விசுவாசத்தை விட்டு அசையாமல் உறுதியாக நம்ம ஸ்திரமாய் நம்ம நிலைச்சிருப்போம்னு சொன்னால் நம்மளோட வாழ்க்கையில் அப்படி ஆகும். எப்படி ஆகும்? 21வது வசனம் வாசிக்கலாமா? முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளின் நாள் மனதில் சத்துருக்களாயும் இருந்த உங்களை பரிசுத்தராயும் குற்றமற்றவர்களாயும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்பாக நிறுத்தும்படியாக அவருடைய சரீரத்தினால் அடைந்த மரணத்தினால் நம்மளை என்ன செஞ்சார்? ஒப்புரவாக்கினார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், நம்மளை அவர் தமக்கு முன்பாக, அப்படி தானே? இந்த வசனம் திரும்ப வாசிங்க. 21 வசனம். முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். ஆமென். ஹல்லேலூயா. தமக்கு முன்பாக நிறுத்தும்படியாக. ஹல்லேலூயா. நம்மளை தேவன் தமக்கு முன்பாக நிறுத்தும்படியாக, தேவனுக்கு முன்பாக நம்ம நிற்கிறது என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒன்று. ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்னாக நின்றவர்களை தேவன் என்ன செஞ்சார்? ஆசீர்வதித்ததை நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ஆதியாகம புஸ்தகத்தில் ஆபிரகாம் என்ன செய்வார்னு சொன்னால் தேவனுக்கு முன்னாடி நிற்கிறத நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 22வது வசனத்தில் ஆபிரகாம் என்ன செய்வார்? கர்த்தருக்கு முன்னாடி நிற்பார். எதற்காக கர்த்தருக்கு முன்னாடி நிற்பார்? தன் சகோதரனுடைய அந்த அழிவிலிருந்து விடுதலையாக்கும்படி கர்த்தருக்கு முன்னாடி அவர் என்ன செய்வார்? நிற்பார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் தாவீது பாருங்கள், 2 சாமுவேல் 6:14 கர்த்தருக்கு முன்பாக அவர் என்ன செய்வார் சொன்னால் நடனமாடி கர்த்தரை துதிக்கிறத நம்ம நினைச்ச முடியும், பார்க்க முடியும். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 15வது வசனத்தில் நம்ம யாரை பார்க்கலான்னு சொன்னால் எலியாவை என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அப்படின்னு சொல்லி எலியா சொல்லுவார். அப்போ தேவன் நம்மளை அவருக்கு முன்னாடி நிற்க
நிற்கும்படியாக தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை வந்து தேவனுக்கு முன்பாக நிறுத்தும்படி, தேவனுக்கு முன்பாக நிற்கிறது வந்து ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம். இப்போ பாருங்க, ஆபிரகாம் ஜெபித்தாரு. ஆபிரகாம் வந்து தேவனுக்கு முன்னாடி ஜெபித்தாரு. அவருடைய ஜெபத்தை கேட்டு என்ன பண்ணாரு? தன் சகோதரனுடைய அழிவை தேவன் என்ன செஞ்சார்? மாற்றினார். ஹல்லேலூயா. நம்ம தேவனுக்கு முன்னாடி நம்ம நிற்கிறோம்னு சொன்னா நம்முடைய ஜெபம் என்ன செய்யும்? கேட்கப்படும். ஹல்லேலூயா. அங்க இருந்து அழைத்து வரும்போது, தேவன் அழைக்கும் போது ஆபிரகாமோடு கூட லோத்தும் தான் வந்தார். அப்படி தானே? ஆபிரகாமோடு கூட லோத்தும் தான் வந்தார். தேவனால் அழைக்கப்பட்டு வரும்போது லோத்து, ஆபிரகாம் எல்லாம் சேர்ந்து தான் வந்தாங்க. ஆனால் தேவனுக்கு முன்னாடி நிற்கக்கூடிய ஒரு அனுபவம் யாருக்கு மட்டும்தான் இருந்துச்சு? ஆபிரகாமுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. லோத்துவால் தேவனுக்கு முன்னாடி நின்று என்ன செய்ய முடியல? ஜெபிக்க முடியல. தன் சகோதரனுக்காக, தன் சகோதரன் அழிவிலிருந்து விடுதலை பெறுவதற்கு யார் தேவனுக்கு முன்னாடி நிற்கிறாங்களோ அவங்க தான், அவங்களுடைய ஜெபத்தை தேவன் என்ன செய்றாரு? கேட்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவன் வந்து நம்மளை வந்து அப்படிதான் அழைக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம வந்து அவர் முன்னாடி நிற்கணும்னு சொன்னா இன்னைக்கு கேட்ட சுவிசேஷத்தை விட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? விலகக்கூடாது. அசையாமல் விசுவாசத்தில் நம்ம என்ன செய்யணும்? நிலைத்திருக்கிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. அதுபோல எலியா பாருங்க, கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான் சொல்லுகிறதாவதுன்னு சொல்லுவார். அவருடைய ஜெபம் எப்படி இருந்துச்சு? வானத்தை அடைக்கிறதா இருந்துச்சு. மழை பெய்யக்கூடாதுன்னு சொன்னா மழை பெய்யாது. ஹல்லேலூயா. அப்படி அவருடைய ஜெபத்தில் என்ன இருந்துச்சு? வல்லமை இருந்துச்சு. அப்போ பாருங்க, இன்னைக்கு நம்மளுடைய ஜெபத்திலையும் வல்லமை வேணும். நம்மளுடைய ஜெபம் கேட்கப்படணும். நம்மளுடைய ஜெபம் தேவ சமூகத்தில் எட்டணும். அப்படிங்கிறதுக்காக நம்மளை தேவனுக்கு முன்னாடி நிறுத்தும்படியாக அவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னால் நம்ம அந்த வசனத்தில் வாசிக்க முடியும். தன் மாம்ச சரீரத்தில் என்ன செஞ்சார்? மரணத்தை அடைந்தார்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போது நம்ம அவருக்கு முன்னாடி நிற்கணும். எப்படி நிற்கணும்? எப்படி நிற்கணுமா? பரிசுத்தருமாய். வாசிங்க அந்த வசனம். பரிசுத்தமுள்ளவர்களும் பரிசுத்தராயும் குற்றமற்றவர்களாயும் கண்டிக்கப்படாதவர்களாயும். ஹல்லேலூயா. நம்ம அவருக்கு முன்னாடி நிற்கணும். எப்படி சும்மா நம்ம வந்து போய் நிற்க முடியாது. யார் கர்த்தருக்கு முன்னாடி நிற்க முடியும்? பரிசுத்தராயும் குற்றமற்றவர்களாயோ. ஹல்லேலூயா. கண்டிக்கப்படாதவர்களாகவும் யார் இருக்கிறார்களோ அவர்கள் தேவனுக்கு முன்னாடி நிற்க முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, நம்ம எனக்கு பரிசுத்தராக காணப்படணும். ஹல்லேலூயா. நம்ம எனக்கு பரிசுத்தம் உள்ளவர்களாக, நம்ம வந்து ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி ஆண்டவரை குறித்து அறிவதற்கு முன்னாடி நம்ம வந்து நிறைய பாவங்களை செய்திருப்போம், நிறைய அக்கிரமங்களை செய்திருப்போம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட உடனே தேவன் என்ன சொல்கிறாரு? அதையெல்லாம் தேவன் ஒரு முதுகுக்கு பின்னால் போட்டாராம். அப்படி தானே? அவர் எல்லாம் முதுகுக்கு பின்னால் போட்டாரா? மேற்குக்கு கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளோ தூரமாக அவர் நம்மளை பாவங்களை நம்மளை விட்டு அகற்றினார். அப்போது ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி செய்த பாவங்கள் எல்லாம் ஆண்டவரிடத்தில் வந்த பிறகு எல்லா பாவத்தையும் அவர் என்ன செஞ்சிட்டாரு? தொலைத்துட்டாரு. இப்போ ஆண்டவர்கிட்ட வந்த பிறகும் நம்ம பாவம் செய்யாதவர்களாக, ஹல்லேலூயா, நம்ம தேவனுக்கு முன்னாடி பரிசுத்தமுள்ள ஒரு ஜீவி என்ன செய்யணும்? செய்யணும். ஹல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளவர்களாக நம்ம என்ன செய்யணும்? காணப்படணும். பரிசுத்தம் நம்ம மதுராவில் சர்ச்சில் பேசும்போது கூட இன்னைக்கு அது சம்பந்தமாக தான் பேசினார்கள். அப்போது பரிசுத்தம் வந்து அவருடைய வேத வசனம் நம்மளை என்ன செய்து? பரிசுத்தப்படுத்துது. எபேசியர் 5வது அதிகாரத்தில் 26வது வசனம் வாசிங்க. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தம் ஆகிறதற்கும் கரைத்திரை முதலானவைகள் பரிசுத்தமாக திருவசனத்தினாலே, அவருடைய வசனத்தினாலே நம்மளை என்ன செய்கிறார்? தேவன் பரிசுத்தமாக்குகிறார். ஹல்லேலூயா. அவருடைய வசனம் நம்மளை என்ன பண்ணுது? பரிசுத்தப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய வேத வசனம் என்ன சொல்லுதோ அதன் பிரகாரம் நம்முடைய ஜீவன் என்ன செய்து மாற்றப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்? இந்த நாட்களில் நம்ம ஆராயணும். ஹல்லேலூயா. நம்ம பரிசுத்தம் உள்ளவர்களாய் தேவ சமூகத்தில் நிற்கும்படி தேவன் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு? அழைத்திருக்கிறார். அப்போ நம்ம பரிசுத்தத்தை எப்படி நம்ம காத்துக்கொள்ள முடியும்? எப்படி பரிசுத்தம் அடைய முடியும்னு சொன்னால் அவருடைய வேத வசனத்தின் பிரகாரம் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? பரிசுத்தம் அடைய முடியும். இப்போ பாருங்க, நான் வந்து மற்றவங்களை நேசிக்கிறேன் அன்பை குறித்து சொல்லும்போது நம்ம உலகத்தில் நம்ம பேசுகிற அன்பெல்லாம் வந்து வேற. ஆனால் வசனம் வந்து அன்பை வந்து எப்படி சொல்லுது? 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடியும். அன்புன்னு சொன்னால் என்ன சொல்லுது? நீ சகலத்தையும், அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், அப்படி தானே? சகலத்தையும் நம்பும். வாசிக்கலாமா? அந்த வசனம் வாசிங்க பார்க்கலாம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது,
சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஒழிந்து போதும். அப்போ பாருங்க, அன்பை குறித்து சொல்லும்போது என்னெல்லாம் சொல்லுது. இன்னைக்கு இந்த அன்பு நம்மக்கிட்ட இருக்குதா? நம்மலாம் சொல்லுவோம், நான் வந்து அன்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நம்மக்கிட்ட இந்த அன்பு இருக்குதா? நம்ம கூட பிறந்தவங்களோடு கூட, நம்ம குடும்பத்தில் உள்ளவர்களோடு கூட, நம்முடைய சபையில் உள்ளவர்களோடு கூட நம்மளுக்கு இந்த அன்பு இருக்குதா? இப்படி வேத வசனத்தை நம்ம ஆராய்ந்து பார்த்து இந்த வேத வசனத்தின்படி நம்மளை என்ன செய்யணும்? பரிசுத்தப்படுத்தணும், பரிசுத்தப்படுத்தி கொள்ளணும். ஹல்லேலூயா. அப்போ வேத வசனம் நம்மளை என்ன செய்யும்? பரிசுத்தப்படுத்தும். இந்த பரிசுத்தமான அனுபவத்திற்குள்ள நம்ம என்ன செய்யணும்? வரணும். ஹல்லேலூயா. எபேசியர் 1:4 வாசிங்க. தமக்கு முன்பாக தாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் தம்மை தெரிந்து கொண்டபடியே. நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும். ஹல்லேலூயா. அன்பில் நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணுமா? பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும்படி தேவன் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறார்? அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. யோவான் 15:3 வாசிங்க. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். அவருடைய உபதேசம் நம்மளை என்ன செய்து? பரிசுத்தப்படுத்துது. நம்முடைய உபதேசத்தை நம்ம கேட்கும்போது அதை ஏற்றுக்கொள்வோன்னு சொன்னால் அது நம்மளை என்ன செய்யும்? பரிசுத்தப்படுத்தும். கொலேசியர் 3:10 வாசிங்க. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. ஆமென். ஹல்லேலூயா. பழைய மனுஷ பழைய சுபாவங்களை நம்ம விட்டுட்டு புதிய சுபாவங்களை, புதிய மனுஷனை நம்ம தரித்து கொண்டிருப்போம்னு சொன்னால் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அப்போது நம்ம என்ன செய்யணும்? பரிசுத்தம் உள்ளவர்களாய் தேவ சமூகத்தில் நிற்கும்படி தேவன் என்ன செஞ்சுருக்கார்? தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 4:16 வாசிக்கலாமா? ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. இப்படி நம்ம வேத வசனங்களை வாசிக்கும்போது, வேத வசனத்தை வாசிக்க நம்முடைய புறம்பான மனுஷன் என்ன செய்யணும்? அழிக்கப்படணும். அப்படி என்ன உள்ளான மனுஷன் என்ன செய்யணும்? புதிதாக்கப்படணும். இப்படிப்பட்ட பரிசுத்தம் நம்மக்கிட்ட என்ன செய்யணும்? காணப்படணும். ஹல்லேலூயா. அது பரிசுத்தம் உள்ளதாக எது நம்மளை நிறுத்தும்னு சொன்னால் அப்படி வேத வசனம். அப்படி பரிசுத்த ஆவியானவர் நம்மளை என்ன செய்வார்? பரிசுத்தப்படுத்துவார். நம்மளை பரிசுத்தப்படுத்தி அவருக்கு முன்னாடி நம்மளை என்ன செய்வார்? நிறுத்துகிறார். ஹல்லேலூயா. அப்புறம் குற்றமற்றவர்களாய். ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கணும்? குற்றமற்றவர்களாய். இப்போது பரிசுத்தம்னு சொல்லும்போது நம்ம பரிசுத்தத்துக்கு எக்ஸாம்பிளாக யார் சொல்ல முடியும்னு சொன்னால் யோசேப்பை நம்ம என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும். ஹல்லேலூயா. அவன் வந்து தேவனுக்கு முன்னாடி நான் பாவம் செய்வது எப்படி? ஹல்லேலூயா. அவன் வந்து பரிசுத்தத்திற்காக அவன் என்ன செஞ்சான்னு சொன்னால் விட்டு ஓடினான். எதை விட்டு ஓடணுமோ அதை தான் என்ன செஞ்சு விட்டு ஓடினான். இன்றைக்கி நாமளும் பரிசுத்தம் அடையணும்னு சொன்னால் நம்ம விடக்கூடிய காரியங்களை விட்டு தேவனுடைய சமூகத்தில் நெருங்குவதற்கு, அவருக்கு முன்னாடி நம்ம நிற்கணும்னு சொன்னால் நம்மளுக்கு என்ன அவசியம்? பரிசுத்தம் அவசியம். அந்த பரிசுத்தம் நம்ம இடத்துல காணப்படுவதற்கு எதெல்லாம் விட்டு ஓடணுமோ அதெல்லாம் என்ன செய்யணும்? விட்டு ஓடணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு யோசேப்புக்கு என்ன அன்னைக்கு அவனுக்கு பிரச்சனை? அந்த போத்திபாரின் மனைவி என்ன செய்தால்? அவனோடு கூட என்ன செஞ்சா? சரசம் பண்ணினாள். அப்போ பாருங்க, அந்த இடத்துல இருந்து அவன் தப்பிச்சு கொள்றதுக்கு என்ன செய்தான்? அந்த இடத்துல இருந்தே அவனால் என்ன செய்ய முடியல? ஜெயிக்க முடியல. அந்த இடத்த விட்டு ஓடுகிறான். அப்போ நாமளும் இன்னைக்கு அந்த இடத்த விட்டு நம்ம என்ன செய்யணும்? பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து நம்ம என்ன செய்யணும்? விட்டு விலகணும். அந்த இடத்த விட்டு நம்ம என்ன செய்யணும்? மாறணும். அப்போ தான் அந்த இடத்த விட்டு போகும்போது நம்ம என்ன செய்யணும்? பரிசுத்தம் அடைய முடியும். இப்போ தானியேல் பாருங்க, பாபிலோன் தேசத்தில் தானியேல் வந்து ஒரு தீர்மானம் எடுக்கிறாரு. என்ன செய்கிறான்னு சொன்னால் அங்கே வந்து யாருமே கிடையாது. நம்ம அவங்க தேசத்தில் உள்ள யாரும் அவங்களுக்கு இல்லை, யாரும் அவங்கள பார்க்க மாட்டாங்க. அவங்க என்ன செய்யலாம்? பாவம் செய்யலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் அந்த இடத்துல கூட தன் இருதயத்தில் அவர் என்ன செஞ்சார்? ஒரு தீர்மானம் பண்ணினார். என்ன பண்ணினார்? ராஜாவின் போஜனத்தினால் நான் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அவனுக்கு என்ன தெரியுமா? நான் தேவனுக்கு முன்னாடி நிற்கணும். அதுதான் அவர் வந்து இரவும் பகலும் அவர் என்ன செய்வார் சொன்னால் 3 வேளை என்ன செய்வார்? தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிப்பார். நீ கட்டளை வந்து நீ போடலாம், என்ன வேணாலும் போடலாம். நீ ஜெபித்தா உனக்கு வந்து மரணம்னு சொல்லலாம். நீ என்ன போட்டாலும் நான் எங்கே போய் நிற்கணும்? தேவ சமூகத்தில் போய் நிற்கணும். அதுக்கு அவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னால் பரிசுத்தத்தை காத்து கொண்டார். ஹல்லேலூயா. ராஜாவின் போஜனத்தால் நான் என்ன செய்ய மாட்டேன்? என்னை
தீட்டுப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த தேவனுக்கு முன்னாடி நான் நிற்கணும்னு சொன்னால் நான் பரிசுத்தம் உள்ளவனாக இருக்கணும்னு சொல்லி அவர் என்ன செய்ய இருதயத்தில் தீர்மானம் பண்ணிடுறார். இன்றைக்கி நாமளும் இருதயத்தில் ஒரு தீர்மானத்தோடு நம்ம இருந்தால் தான் நம்ம பரிசுத்தத்தோடு என்ன செய்ய முடியும், வாழ முடியும். நாம் நம்ம சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல நம்ம நடந்து போயிட்டே இருப்போம்னு சொன்னால் பரிசுத்தம் நம்மளோட வாழ்க்கையில் என்ன செய்யாது, காணப்படாது. அப்போ பாருங்கள், நம்ம தேவனுக்கு முன்னாடி நம்மளை நிறுத்தும்படி நம்ம என்ன செய்யணும், பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா குற்றமற்றவர்களாக நம்ம என்ன செய்யணும், காணப்படணும். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 1:8 வாசிங்க. 1 கொரிந்தியர் 1:8. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றச்சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவரை உங்களை ஸ்திரப்படுத்துவார். ஆமென். நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நம்ம குற்றம் சாட்டப்படாதவர்களாய், இப்போ குற்றமற்றவர்களாய் அப்படின்னு சொல்லும்போது நம்மக்கிட்ட என்ன செய்யக்கூடாது, குற்றம் காணப்படக்கூடாது. ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் யோபு குறித்து சாட்சி கொடுப்பார். என்ன சாட்சி கொடுப்பார்? அவர் என்ன செய்வார், யோபுவின் பொறுமையை குறித்து. யோபு பொறுமையானவன் அப்படின்னு சொல்லி யோபு குறித்து சாட்சி கொடுப்பார். வேறு யாரை குறித்து சாட்சி கொடுப்பார்? மோசையை குறித்து என்ன சாட்சி கொடுப்பார்? மோசே என் வீட்டிலெங்கும் உண்மையுள்ளவன் அப்படின்னு சொல்லி. இதுபோல் நம்மளை குறித்து தேவன் சாட்சி கொடுக்க முடியுமா? நம்மளை இதை குற்றமற்றவர்களாய் நம்மக்கிட்ட எவ்வளவு குற்றம் இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்கணும். நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி நிறைய குற்றங்கள் இருக்கலாம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்மக்கிட்ட என்ன இருக்கக்கூடாது, குற்றம் இருக்கக்கூடாது. நம்மளை இவங்க பொறுமை இல்லாதவங்க, இவங்க இப்போ ஆண்டவர் மோசை குறித்து சொல்கிறாரு, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். நம்மளை குறித்து உண்மை உள்ளவர்னு சொல்லி தேவன் சாட்சி கொடுப்பாங்களா, உண்மை இல்லாதவள் அப்படின்னு சொல்லி சாட்சி கொடுப்பாங்களா? நம்மளை நாம என்ன செய்யணும், ஆராய்ந்து பார்க்கணும். அப்போ நம்ம குற்றமற்றவர்களாய் நம்ம அவருடைய சமூகத்தில் காணப்படுவதற்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போது மோசே அப்படி தான் என்ன செஞ்சாங்க, அவங்க குற்றமற்றவர்களாக இருந்தார்கள்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ரோமர் 8:12-14 வசனம் வாசிங்க. ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். நம்ம மாம்சத்தின் கிரியைகளை ஆவியினால என்ன செய்யணும், அழித்து நம்ம என்ன செய்யணும், செயல்படுகிறவங்களா இருக்கணும். மாம்சத்தின் கிரியைகள் என்ன செய்யணும், அழிக்கப்படணும். எப்படி? ஆவியினாலே, தேவனுடைய ஆவியினாலே நம்ம என்ன செய்யணும், மாம்சத்தின் கிரியைகளை அழிக்கும் போது நம்ம குற்றமற்றவர்களாய், கண்டிக்கப்படாதவர்களாய் நம்ம என்ன செய்ய முடியும், தேவ சமூகத்தில் நிற்க முடியும். இப்படி தேவன் நம்மளை பரிசுத்தமுள்ளவர்களாகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படி என்ன செஞ்சாரா, மாம்சத்தில் மரணத்தை அடைந்தான்னு சொல்லி பார்க்குறோம். பாருங்கள், எப்படி இருந்த நம்மளை, ஹல்லேலூயா, எப்படி இருந்த நம்மளை அந்நியராயும், அந்த வசனம் வாசிங்க. அந்நியராயும் துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும், ஹல்லேலூயா, எப்படி இருந்தோமா, அந்நியராக இருந்தோமா. இப்போ பாருங்களேன், நம்ம தேவன் தான் நம்மளை படைச்சிருக்கிறார், தேவன் நம்மளை உருவாக்கி இருக்கிறார். நம்மளை உருவாக்குன நாம அவருக்கு எப்படி இருக்கோம், அந்நியராக இருந்த நமக்காக அவர் சிலுவையில் என்ன செஞ்சுருக்கிறாருன்னு சொன்னால் தன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்துருக்கிறார். இப்போ நம்ம பாருங்களேன், ஒருத்தர் நம்மளுக்கு விரோதமாக சத்துருக்களாக இருந்த துர்க்கிரியைகள் செய்து சத்துருக்களாக இருந்த நமக்காக நம்மளை யோசிச்சு பாருங்கள். நம்மளை யார் நமக்கு விரோதமாக, நம்மளுக்கு சத்துருவாக இருக்கிறாங்க, நம்மளுக்கு எதிரியாக இருக்காங்க, நமக்கு அந்நியராக இருக்கிறாங்க, நமக்கு விரோதமாக இருக்கிறாங்க, துர்க்கிரியைகள் செய்கிறாங்க. நம்மளால் அவங்கள நேசிக்க முடியுமா? நம்மளால் அவங்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா? நம்மளுக்கு என்ன தெரியுமா செய்யும், நம்ம ரொம்ப என்னையே நான் சொல்கிறேன், என்னால் இருக்க முடியல. நான் ரொம்ப அதை நினச்சி ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன், ரொம்ப பாரப்பட்டேன். நான் ரொம்ப சில காரியங்களுக்காக ஜெபித்தேன். ஆனால் சில பேர் செய்கிற காரியங்கள் எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்ததுனால ரொம்ப எனக்கு பாரமாக இருந்துச்சு. இவங்களுக்காக நம்ம ரொம்ப ஜோம் பண்ணி அப்படிங்கிற மாதிரி சிந்தெல்லாம் எனக்கு வந்துச்சு. அப்போ தான் இந்த வசனம் வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ தேவன் பாருங்கள், நம்மளை போல் அவரை நினைக்கிறவர் கிடையாது. அவர் பாருங்கள், நம்ம சத்துருக்களாய், ஹல்லேலூயா, அந்நியராய், துர்க்கிரியைகளினால் அந்நியராய் நம்ம சத்துருக்களாக நம்ம என்ன செஞ்சோம், இருந்தோம். அப்படி இருந்த நமக்காக தேவன் தன் சரீரத்தை தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அதான் மதுரவாயல் சர்ச்சில் சொன்னாங்க, அவர் மரிக்கிறதற்கு அவர் ஒப்பு கொடுத்தார்.
இயேசு கிறிஸ்து வந்து தன்னை ஒப்பு கொடுத்தார் நம்ம மரிப்பதற்காக. ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து உலகத்தில் அனுப்பும்போது அவர் என்ன செஞ்சார்? நம்மளை பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற்றும்படி, குற்றமற்றவர்களாய் மாற்றும்படி, ஹல்லேலூயா, கண்டிக்கப்படாதவர்களாய், ஹல்லேலூயா, தேவனுக்கு முன்னாடி நம்மளை நிறுத்தும்படி, ஹல்லேலூயா, நம்ம எப்படி இருந்தோம் தெரியுமா? அந்நியராய், சத்துருக்களாய், துர்க்கிரியைகளினால் சத்துருக்களாய் இருந்த நம்மளை, ஹல்லேலூயா, நம்மளை ரட்சிக்கும்படி அவர் என்ன செஞ்சார்னு சொன்னால் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு நம்ம அந்த அந்த காரியத்திற்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம், எந்த அளவுக்கு நம்மளை ஒப்பு கொடுத்துருக்குறோம். ஹல்லேலூயா. நம்ம வந்து இப்படிலாம் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து உட்கார்வதற்கு நம்மளுக்கு என்ன தகுதி, என்ன யோக்கியதை, ஹல்லேலூயா, என்ன ஒரு காரியம் நம்மக்கிட்ட ஆண்டவர் தேவன் கண்டு நம்மளை இந்த இடத்துல வைத்தார். ஹல்லேலூயா. வசனம் நல்லா சொல்லுது, நம்ம எப்படி இருந்தோமா? அந்நியராய். நம்முடைய கிரியை எப்படிப்பட்ட கிரியை? துர்க்கிரியை. ஹல்லேலூயா. தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கக்கூடிய கிரியை. ஹல்லேலூயா. அப்படி இருந்த நம்மளை நேசிக்கும்படி, நம்மளுடைய ஜெபம் கேட்கப்படணும். ஹல்லேலூயா. நம்ம தேவனுக்கு முன்னாடி நிற்கணும். தேவனுக்கு முன்னாடி சாதாரணமாக யாரும் நிற்க முடியாது. யார் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ, யார் குற்றமற்றவர்களாக இருக்கிறார்களோ, ஹல்லேலூயா, யார் கண்டிக்கப்படாதவர்களாக இருக்கிறார்களோ அவங்க தேவனுக்கு முன்னாடி நின்று ஜபிக்க முடியும். ஹல்லேலூயா. அவங்க ஜபத்திற்கு தேவன் பதில் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. இப்படி தேவன் நம்மளை நிறுத்தும்படிக்கு தான் அவர் என்ன செஞ்சாராம்? ஹல்லேலூயா, அவரை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த அன்புக்கு ஈடாக வேற எதையுமே நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. ஹல்லேலூயா. அந்நியராய் பாருங்க, நம்ம எப்படி இருந்தோமா? அந்நியராய். வசனம் வாசிக்கலாம். எபேசியர் 2:22 வாசிங்க. தமது சித்தத்தின்படி ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய 2:12 அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. நம்ம எப்படி இருந்தோமா? வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியர். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சொல்லி ஜெபிக்கிறோமே, ஆண்டவரே இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியம் என்று சொன்னீரே. ஹல்லேலூயா. அப்படியெல்லாம் நம்ம சொல்லி ஜெபிக்கிறோமே, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று சொன்னீரே. இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி நம்ம ஜெபிக்கிறோமே. ஹல்லேலூயா. இதற்கெல்லாம் நம்ம அந்நியராக இருந்தோம். அதை நம்ம ஒருபோது என்ன செய்யக்கூடாது, மறக்கக்கூடாது. ஹல்லேலூயா. எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றே நான் உனக்கு வரப்பண்ணேன் என்று சொன்னீரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிப்பதற்கு தேவன் நம்மளை தகுதிப்படுத்தி வைத்திருப்பதற்கு காரணம், ஹல்லேலூயா, அவர் நம்ம மேலே வைத்த அன்பு. ஹல்லேலூயா. அவர் நம்மளுக்கு பாராட்டின கிருபை. ஹல்லேலூயா. இதை நம்ம இந்த நாட்களில் நினைச்சணும், உணர்கிறவர்களாக இருக்கணும். இப்படி அந்நியராய் இந்த வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு நம்ம யாரு? அந்நியர். ஹல்லேலூயா. இப்படி அந்நியராய் இருந்த நம்மளை தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு? நேசிச்சிருக்கிறாருன்னு சொன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு முன்னாடி பரிசுத்தமாய் நிற்பதற்கு நம்மளை என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். வேத வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, ஆண்டவரே இன்னைக்கு நீங்கள் ஒரு அதிகாரம் வாசிக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த அதிகாரம் வாசிக்கும் போது எப்படி வாசிக்கணும்? ஆண்டவரே இந்த அதிகாரத்திலேருந்து நீங்கள் எங்கள்கிட்ட என்ன பேசுகிறீங்க? ஆண்டவரே நான் என்ன காரியத்தில் இந்த இடத்துல மனம் திரும்பணும்? ஆண்டவரே இந்த இடத்துல நான் எப்படி நான் ஜீவிக்கணும்? ஆண்டவரே என்று சொல்லி நம்ம வசனம் வாசிக்கும் போது ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செய்வார்னு சொன்னால் கற்றுத்தருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம அப்படி வாசிப்போம்னு சொன்னால் அநேக காரியங்களை நம்ம என்ன செய்யலாம்? ஜெயிக்கிறவர்களாக இருக்கலாம். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியராக இருந்த நமக்காக, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அப்படிப்பட்ட நம்மளுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஜீவனை கொடுத்தார் சொல்லி பார்க்குறோம். கலாத்தியர் 4:8 வாசிங்க. நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாய் இருந்தீர்கள். ஹல்லேலூயா. அந்நியர். நம்ம எப்படி இருந்தோம் தெரியுமா? சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம்? அடிமையாக இருந்தோம். ஹல்லேலூயா. அந்த தேவர்கள் அல்லாத பாரம்பரியமான காரியங்கள், பழக்க வழக்கங்களுக்கு நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம்? அடிமையாக இருந்தோம். உலகத்திற்கு அடிமையாக இருந்தோம். அப்படி இருந்த நம்மளை தேவன் என்ன செஞ்சார்? ரட்சித்தார். ஹல்லேலூயா. அப்புறம் பாருங்க, துர்க்கிரியை என்பது பாவம் செய்வது. தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள பிரிவு. இது தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள ஒரு பிரிவு. இப்போ நம்ம துர்க்கிரியைகள் செய்யும் போது தேவனுக்கும் நமக்கு என்ன கிடையாது? சம்பந்தமே இல்லாமல் ஆயிரும். நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகும், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகும் நம்ம துர்க்கிரியைகளை செய்வோம்னு சொன்னால்
நம்ம இதற்கு முன்னாடி துர்க்கிரியைகள் செய்தால் ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பார், அதெல்லாம் முதுகுக்கு பின்னாடி போட்டிருப்பார். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகும் நம்மக்கிட்ட என்ன இருக்கக்கூடாது, துர்க்கிரியைகள் நம்மக்கிட்ட என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. துர்க்கிரியைகள் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னால் அவருக்கும் நமக்கு என்னத்தை உண்டாக்கிறோம், பிரிவினையை உண்டாக்கிறோம். ஹல்லேலூயா. நமக்கு அவருக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு நிலைமையில் நம்ம என்ன செஞ்சிருவோம், ஆயிடுவோம். அப்போ நம்மளுக்கு என்ன செய்யக்கூடாது, அந்த நிலைமை என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. ரோமர் 8:5-8 வசனம் வாசிங்க. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்திற்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம். ஓகே, யாக்கோபு 4:4 வாசிங்க. விபசாரரே, விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாயிருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாயிருக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய விருப்பங்கள் எல்லாம் தேவனுக்கு விரோதமாய், ஹல்லேலூயா, நம்ம எப்படி தெரியுமா இருந்தோமா, தேவனுக்கு நம்முடைய எண்ணம், நம்முடைய விருப்பம் எல்லாம் தேவனுக்கு விரோதமாக இருந்துச்சு. எதை தேவனுக்கு விரோதமானு சொல்கிறாரு, உலக சிநேகம். ஹல்லேலூயா. அது தேவனுக்கு விரோதமான பகை. இதெல்லாம் என்னது, துர்க்கிரியை. ஹல்லேலூயா. தேவனுக்கு விரோதமான பகையாக உலக சிநேகத்தில் உலகத்தை நேசிச்சுட்டு நம்ம எப்படி இருந்தோமா, அப்படி இருந்தோம். அப்படி உலக சிநேகத்தில் இருந்த நம்மளை தேவன் என்ன செஞ்சார், ரட்சித்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாசிங்க, திரும்ப ஒரு முறை வாசிங்க. 4 யாக்கோபு 4:4. விபசாரரே, விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாயிருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். ஆமென். ஹல்லேலூயா. உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. நம்ம இப்படி தான் இருந்தோமா, இப்படி தான் இருந்தோம். உலகத்திற்கு சிநேகமாய் உலகத்தை நேசிச்சுட்டு அப்படி இருந்த நம்மளை தேவன் எங்கே நிறுத்த விரும்புகிறாருன்னு சொன்னால் அவருக்கு முன்னாடி. ஹல்லேலூயா. இன்றைக்கி தேவன் நம்மளை எங்கே நிறுத்த விரும்புகிறாருன்னு சொன்னால் அவருக்கு முன்னாடி. ஹல்லேலூயா. அவருக்கு முன்னாடி நம்மளை நிறுத்தணும் என்பதற்காக தான் தன் மாம்ச சரீரத்திலே ஹல்லேலூயா மரணத்தை அடைந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இப்படி நம்மளுக்காக தேவன் நம்ம அந்நியராய் துர்க்கிரியைகளினால் தேவனுக்கு விரோதமாக இருந்த நமக்காக. ஹல்லேலூயா. இப்போ நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி அப்படி இருந்தோம். ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம ஜீவியத்தில் என்ன இருக்கக்கூடாது, இப்படிப்பட்ட துர்க்கிரியைகள் நம்மக்கிட்ட என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. துர்க்கிரியைகள் இருந்துச்சுன்னு சொன்னால் என்ன செய்ய முடியாது, நம்ம தேவனுக்கு முன்னாடி நின்று ஹல்லேலூயா தேவனுக்கு முன்பாக நாம் நின்று ஜெபிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட தேவன் நம்மளுக்கு பாராட்டின அந்த அன்பு, அந்த கிருபை, அந்த இரக்கத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு நாளும் மறக்கவே கூடாது. ஹல்லேலூயா. தேவன் எதற்காக என்னை அழைத்தார், தேவர் எதற்காக என்னை ரட்சித்தார் என்பதை நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு நாளும் மறந்து போகவே கூடாது. ஹல்லேலூயா. நம்ம எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த நம்மளை சுதந்திரவாளியாய் அவருக்கு சொந்த ஜனமாய் நம்மளை மாற்றி தேவனுக்கு முன்னாடி நம்மளை நிறுத்திருக்கிறாருன்னு சொன்னால் இன்னைக்கு நம்ம அதெல்லாம் அற்பமாக நினைத்து கொண்டு அசட்டை பண்ணி கொண்டு நாம் முன்போலவே முன்னாடி எப்படி இருந்தோமோ அதே போலவே இப்போவும் நம்ம ஜீவிப்போம்னு சொன்னால் நம்ம 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 ரொம்ப 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 தேவனுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும், நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. 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 அந்த நாளில் கூட தேவ சமூகத்தில் எல்லாரும் ஒரு நிமிடம் ஒப்பு கொடுக்கலாமா? ஹல்லேலூயா. நமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 பாவி என்றுன்னை இயேசு தள்ளவே மாட்டார், ஆவலாயுன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை இயேசு தள்ளவே மாட்டார், ஆவலாயுன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்று மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு உன் அக்கிரமங்கள் காயேசு.
ஹல்லேலூயா. நாங்கள் சிறுக்கப்பட்டா உன் மீறுதல்கள் இயேசு காயங்கள் பட்டா. ஹல்லேலூயா. கப்பட்டார் உனக்காகவே அடிகள் பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார் எனக்காகவே. எல்லாரும் சொல்லலாமா? பட்டார் என்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். என்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்று மாறாதது. ஹல்லேலூயா. கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓரி கவல வரவா ஷால வருவி கவல வரவா. ஓரி கவல வரவா யாருவி கவல வரவா. ஹல்லேலூயா. 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 உடைய பரிசுத்தம் உள்ளவராய், பரிசுத்தம் உள்ளவராய், குற்றமற்றவராய், ஹல்லேலூயா, கண்டிக்கப்படாதவராய் தேவனுக்கு முன்னாடி நிறுத்தும்படி, தமக்கு முன் நிறுத்தும்படி அவர் தன் மாம்ச சரீரத்தில் அடைந்த, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, மாம்ச சரீரத்திலே மரணத்தை அடைந்து அவரோடு கூட ஒப்பரவாக்கி இருக்கிறார். இன்னைக்கு நீ ஹல்லேலூயா, நீ பாவி, நீ குற்றமற்றவன், நீ குற்றமுள்ளவன், நீ கண்டிக்கப்படத்தக்கவன் என்று சொல்வதற்கு அல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னை குற்றமற்றவனாய் நிறுத்தும்படி உம்முடைய சமூகத்தில் ஆண்டவர் என்னை தாழ்த்துகிறேன் என்று சொல்லி எல்லா தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, வாக்குத்தத்தத்திற்கு ஆண்டவரே, அந்நியரா இருந்த எனக்காக இந்த சிலுவையில ஜீவனை கொடுத்த ஆண்டவரே, என்னை மீட்டுக் கொண்டிரு. இந்த அன்புக்காக உமக்கு நன்றி, இந்த இரக்கத்திற்காக உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீ ஒருபோதும் நிர்விசாரமா இருக்காத, நீ ஒருபோதும் நிர்விசாரமா இருக்காத. தேவன் உனக்காக, உன்னுடைய ஜீவனுக்காக தேவன் பாராட்டின அந்த அன்பை நீ அற்பமாக எண்ணாத, நீ அற்பமாக நினைக்காத. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ அவருக்கு முன்னாடி பரிசுத்தமா இருப்பதற்கு நீ பிரயாசப்படுவாய் என்று சொன்னார். ஹல்லேலூயா. தேவன் உன்னை தமக்கு முன் நிறுத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே, எமக்கு நன்றி ஆண்டவரே.